ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்காக வேண்டி நான் கிச்சன் ஆர்கனைசர் ரேக் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாட்டே இருக்குது. எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் சூப்பராக வந்திருந்து. குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. நல்ல ப்ரௌன் கலரில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள அந்த ஆணி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கிச்சனில் சும்மா வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா வாலில் மாட்டுறதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு கிளிப்லாம் கொடுத்துருக்காங்க. இது வுட்டு தான், ப்ரௌன் கலரில் இருக்கும். 6 பீஸ் ஒரே அளவுக்கு வந்திருக்கும். அதில் ஹோல் எல்லாமே போட்டிருப்பாங்க. என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமும் கிடையாது, அதிகமாட்டு செல்ஃபும் கிடையாது. அதுக்காக வேண்டி தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ஒவ்வொரு மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் 799 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு வவுச்சர் ஃப்ரீயாக இருந்தது. அதனால தான் நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயாவது மீஷோலையாவது ரேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிடுங்க. எந்த பொருள் வாங்கினாலுமே அதுக்கு ரிவ்யூவும் நல்லா பார்த்துட்டு வாங்கிக்கிடுங்க. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் சைடில் மாட்டக்கூடியது. 2 சைடும் இந்த ஹோல் உள்ளதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளெயினாக இருக்கக்கூடியதுலையும் சைடில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இதில் மாட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஹோல்ஸ்லையே ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டுக்கிடலாம். ஃபுல்லாகவே மாட்டியாச்சு. இனி வாலில் ஃபிட் பண்ணுறதுக்காக வேண்டி உள்ள கிளிப்பையும் மாட்டி விட்டுறலாம். கிச்சன் டைல்ஸ்லையும் மாட்டியாச்சு. ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு தான் மாட்டியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஹோல்ஸுமே போடலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு. இந்த செல்ஃபுக்கு கீழேயே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல நம்ம ஃபிட் பண்ணும்போது இதை சும்மா கலத்தவும் கூடாது. அதனால் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு வாங்கின பொருள் தான் இது. சும்மா வைக்கிறத விடவும் இந்த மாதிரி ஒரு பேப்பராவது ஷீட்டாவது போட்டுட்டு வச்சோம்னா அதில் க்ளீனாகவே இருக்கும். மேலே இருக்கக்கூடிய செல்ஃபில் நம்ம எப்போமாவது யூஸ் பண்ணக்கூடியதை வச்சிடலாம். நான் வடகம் ஐட்டம், பானிபூரி இதெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் சீனி, தேயிலை, நாட்டு சர்க்கரை, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சிடலாம். இனி ஃபுல்லாகவே எல்லா பொருளும் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லாங் சைஸ் பாட்டிலும் அதில் கரெக்டாக தான் நிற்கிது. சென்டரில் உள்ளதில் மட்டும் லாங் சைஸ் பாட்டில் நிற்கலை. அதனால் நான் ஷார்ட்டாக உள்ள பாட்டில்ஸ்லாம் அதில் வச்சுருக்கேன். ஸ்டீல் ரேக்கை நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் உப்பு, புளி, அதுக்கப்புறம் கல் உப்பு, எண்ணெய் அதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி வைக்க மாட்டேன், மாற்றி தான் வச்சிட்ருப்பேன். இன்னொரு மெத்தட்லேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரேக்குக்கு கீழே நான் அந்த ஸ்டீல் ரேக்கை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு அதில் நம்ம இப்போ சாப்பாடெலாம் வச்சிட்டோம்னா அதை பாத்திரத்தில் எடுத்து கீழே வைக்கலாம். இந்த ரேக்குக்கு கீழே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு கொஞ்சமாக இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனு, நைஃபு, சிசர் அதெல்லாம் ஒரு இதில் போட்டுட்டு இந்த ஸ்டீல் ரேக்கையும் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கெட்டிலும் வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளுக்கு சமையலுக்கு தேவையானது. அதனால் அடுப்புக்கு பக்கத்திலே இருக்கனால எனக்கு ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீல் ரேக் வாங்கினப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு பக்கத்தில் எல்லாமே கிட்ட இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதோட வீடியோவும் லாஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்பேஸே இருக்காது. அதனால தான் நான் இந்த கிச்சன் ஆர்கனைசர் ஷெல்ஃப் வாங்கியிருக்கேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இடம் இருக்குது, வாலில் மாட்டலாம், இல்லைன்னா வாலில் ஹோல் போட முடியாதுன்னா கீழேயும் அப்படியே வச்சுக்கலாம். நான் இப்போ மேலே வச்சுருக்கேன் இல்லையா, அது கீழே கூட வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.